அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் உள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் இறங்கியிருக்கிறார்கள். சென்னை எழும்பூர் தாளமுத்து நடராஜர் மாளிகையில் அமைந்திருக்கும் தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இடி ரெய்டானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை எழும்பூர் தாளமுத்து நடராஜர் மாளிகையில் அமைந்திருக்கும் தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இடி ரெய்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னையில அமலாக்கத்துறை அதிகாரிகள் மதுபான ஆலைகள் தொடர்பான அலுவலகங்களிலும் அதே போல டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக எழும்பூர் தாளமுத்து நடராஜர் மாளிகை அமைந்துள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் மதியம் 1 மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீரென சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த மதுபான ஆலைகள் அதிபர்களின் அலுவலகங்களிலும் சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பாண்டி பஜார் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அக்கார்டு டிஸ்லட் அண்ட் பீவர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவன அலுவலகத்தின் உள்ளே சென்று சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிறுவனத்தின் உரிமையாளராக திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் இருக்கிறார். அவரது அலுவலகத்திலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. 11:40 மணி அளவிலிருந்து இந்த அலுவலகத்தில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எஸ்என்ஜே குரூப் மதுபான ஆலைகள் தொடர்புடைய அலுவலகத்திலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல என்ற மதுபான ஆலைகள் தொடர்புடைய இடங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. மதுபான ஆலைகள் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்ற அந்த தகவலை அடுத்து இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கால்ஸ் குரூப் என்ற நிறுவனமானது மாமல்லம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வெங்கட் நாராயணா சாலையில் இருக்கிறது. இந்த நிறுவனமும் மதுபான ஆலை தொடர்புடைய நிறுவனம் என்று தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கேயும் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல எஸ்என்ஜே நிறுவனத்திலும் தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் மதியம் 1 மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்போடு இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய மதுபான ஆலை இருக்கக்கூடிய அக்கார்டு டிஸ்லட் அண்ட் பீவர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவன அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 4 அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்போடு இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்போடு சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்போடு இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்று இருப்பதாக வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனைகள் நடத்தப்படுகிறது. ஏற்கனவே ஜெகத் ரட்சகன் அவர்கள் அலுவலகங்கள், ஆலைகள், மதுபான ஆலைகள், கல்லூரிகள் ஆகியவற்றிலும் ஏற்கனவே 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினரும் சோதனைகளில் ஈடுபட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக கூட இந்த சோதனை நடத்தப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனையின் முடிவில் முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் அமலாக்கத்துறை அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.